ஹாய். ஹாய் குடா. வாழ்க வளமுடன். என்ன பண்ண போகிற டிஃபன்? இன்னைக்கு கார தோசைன்னு ஒன்று வாக்க போகிறோம். அதுக்கு எப்படி எல்லாம் தயார் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். சரி, புதுசாக இருக்குது கார தோசை. ஆமாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துக்கலாம். 4 மிளகாய், ஒரே அளவு அரிசி, கடலைப்பருப்பு, பயறு. என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி. பச்சரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, 4 மிளகாய் வத்தல். சரி. அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 4 to 5 hours ஊற வச்சு அந்த மிளகாயும் அந்த தண்ணியிலேயே ஊற போட்டுடணும். ஊற போட்டு நல்லா மிக்சியில் நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுக்கணும். பாருங்க, நான் நேற்றுக்கே நினச்சி அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி நல்லா ஃபைனாக அரைக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் ஃபைனாக தான். இவ்வளோதான் மிக்சியில் அரையும். கிரைண்டரில் அரைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா. கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது கிரைண்டருக்கு பத்தாது, இல்லை கம்மி தானே இருக்கு. அதனால நான் மிக்சியிலேயே அரைச்சேன். இது நிறைய பேர் நம்ம இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறவா, ரூரல் ஸ்டேட்ஸில் இருக்கிறவா, அவள்லாம் அந்த கிரைண்டர் இல்லாமல் மிக்சியில் வாங்குற மாதிரி ஒரு ரெசிபி கேட்டிருந்தா. அவளுக்கு சரியாக இருக்கும்னா கிறிஸ்பாகவும் இருக்கும். எண்ணெயும் அதிகம் குடிக்காது. சரி, எண்ணெய் அதிகம் குடிக்க ஈஸியாக ஃபெர்மெண்ட் ஆகிடும் இல்லையா? ஃபெர்மெண்ட் பண்ணலாம். எதனால அது சீக்கிரம் புளிக்கிறது அப்படின்னா இந்த பயரோட தோலி. பயரோட தோலி, அந்த ஃபைபர் இருந்தாலே சீக்கிரம் புளிச்சிடும். அதனால தான் நம்ம இந்த ஃபைபரஸ் ஃபுட்டு சாப்பிட்டா டைஜஷன் லேட் ஆகும். கொஞ்சம் லேட்டானா அந்த புளிச்ச ஏப்பம் அதெல்லாம் வரும். அதனால தான் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வயசானவெல்லாம் முருங்கைப்பூ, முருங்கை இலை, அப்புறம் முட்டைக்கோசு, அந்த மாதிரி ஃபைபர் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வாழைத்தண்டு இதெல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகுது, கஷ்டப்படும். எவ்வளோ நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணாதான்? இது ஒரு 4 to 5. நான் இன்னைக்கு காலையில் தான் அரைச்சேன். இது தோசை மாவு மாதிரி. ஆமாம், காலையில் அரைச்சதை இப்போ பார்க்க போகிறேன். உங்களுக்கு 4 to 5னா எங்களுக்கு ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ணலாம். ஆமாம், இவ்வளோ மாவு விட்டுட்டா போகிறோம். இது இழுக்க அப்படியே போகும். அவ்வளோதான். இது சும்மா ஒரு எண்ணெய் 4 பக்கமாக 4 சொட்டு விட்டா போதும். சொல்லுக்கு இங்கே ஒரு சொட்டு, இங்கே ஒரு சொட்டு. இதுக்கு அடைக்கு என்ன வித்தியாசம்? அடை உளுத்தம்பருப்பு போடுவோம். அடையில் உளுந்து உண்டா? உளுத்தம்பருப்பு உண்டு. அந்த அரிசி இப்போ 3 கப்பு அரிசி போட்டால் 3 பருப்பு ஒவ்வொரு கப்பு, அதாவது பயறு கிடையாது, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி அளவே போடணும். அரிசி அளவில் பாதி உளுத்தம்பருப்பு போடணும். போட்டு கொஞ்சம் குறைன்னு ரவா பதத்தை. ஒரு அரிசி, ஒரு துவரம்பருப்பு, ஒரு கடலைப்பருப்பு. ஒரு அரிசி, ஒரு துவரம்பருப்பு, இல்லை 2 அரிசி, ஒரு துவரம்பருப்பு, ஒரு கடலைப்பருப்பு, திருப்பி 3வது ஒரு அரிசி, அதுக்கு 1/2 உளுத்தம்பருப்பு, 3க்கு 2.5. அதுக்குள்ள எடுத்து. ஆமாம், இது ஈஸியாக எடுக்க. இது நான் முன்னாடி பார்த்துருக்கேன் கணேஷ். நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நினச்சிருந்தேன். இல்லை, நான் என்ன பண்ணுவேன், இப்படி கலந்து ஒரு டப்பாவில் அள்ளி வச்சுடுவேன். நான் கொஞ்சம் புழுங்கரிசியும் போடுவேன். நீ சொன்னதுனால பச்சரிசி போட்டிருக்கேன். புழுங்கரிசி போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். நான் நியூ ஹாம்ஷயரில் இருக்கும்போது இதான் கண்டுபிடிச்சது தோசை. அது பச்சரிசி வச்சு எப்படி நல்ல பச்சரிசி வச்சு பார்த்தா ரொம்ப கிறிஸ்பாக வரும். ஆமாம், அவ்வளோதான். நிமிஷமாக எடுத்து திருப்பி பார்க்கறதுக்குள்ள என்னை எடுத்துடேன் அப்படிங்கும்போது வெரி குட். இதை விட்டு நல்லா சூடாக இருக்குதல்ல, நல்லா இழுக்கணும். சென்டர் அப்படியே இது பண்ணி விட்டுருணும். ஆமாம், குழிவாக இருக்கும் நடுவில். என்னோட கல் குழிவாக இருக்கு. நான்ஸ்டிக் வச்சுருக்கேன், நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த கல் பற்றியா ஊற்றினா நான் எண்ணெயை விட்டுட்டு ஸ்பூனை எண்ணெய் சொட்டிக்குள்ளே போடுறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். என்னை திருப்பி போடுவோங்க. எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் 1/4 வேக்காடு வந்த உடனே இப்படி பண்ணிட்டேல்ல, அந்த டிசைன்லாம் இல்லாமல். எங்கள் பாட்டி இப்படி தோசை வாக்கணும்பா. என்ன கோடு கூட இருக்கு தோசையில், கோடு கூட இருக்கு அப்படின்னு. எந்த பாட்டி? எங்கள் அம்மாவோட அம்மா தான். அங்கே தானே வளர்ந்தேன் நான் மாமாவரத்தில். அது ஹோட்டலில் தான் அப்படி வழிப்பான்னு நான் நினச்சேன். வழிக்க மாட்டேன், தேய்ச்சி விட்டுருவார்.
ஸோ எனக்கு ரவுண்டாக சுற்றி ஸ்பைரல் மாதிரி இருந்தது சாப்பிட்டு தான் பழக்கம். சூப்பராக வருதுமா. கல் அருமையான கல் இது. ஆமாம், அழகிடுச்சு. இந்த கல் தான் உங்கள் கொண்டு வந்தேன். நீங்கள் உங்கள் கல்லே தான் பார்த்தேன். சரி, திருப்பி எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்ரீரங்கத்து கல் அது? ஸ்ரீரங்கத்து கல். காயத்ரி கொண்டு கொடுத்தேன். அவன் கிருஷ்ணாவும் தவா வாங்கி வச்சுட்டுருக்கான், நீயும் வாங்கி வச்சுட்டுருக்கேன். சரி, போது தேய்ச்சி போயிடுது. இப்போ இந்த மாதிரி 2 பங்கு வெயிட் இருந்தது. அயன் தானே? சரி, இன்னைக்கு நீ தான் டேஸ்டர். நான் டேஸ்ட் பண்ணி நான் பசிக்குது எனக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளத்தை வச்சு லேசாக கரைய விடணும். நல்லா வடிகட்டி மண்ணை எடுத்துட்டு ஒத்த கம்பி பாகு காய்ச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு அதை தொட்டுண்டு, அதுக்கு பேர் தேன் பாகுன்னு பேருங்க. கல்லடை கொச்சிக்காரெல்லாம் தேன் பாகு இல்லாமல் அடையும் வாக்கு. இன்னும் 1 வாக்குறேன், 3 வேண்டாமா? 2 போடும். ஒன்று மாற்றி வைக்கிறேன். தேன் பாகு இல்லாமல் அடையோ கார தோசையோ பெசரட்டோ வாக்கவே மாட்டேன். பெசரட்டுக்கும் தீம் பாகு தானா? ஆமாம். மத்தியானம் காஃபி போடும்போது தேன் பாகு காய்ச்சுற வாசனை வந்தால் அதெல்லாம் ராத்திரிக்கு அடை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன கார தோசையா? கார தோசை ரெடி. வாழ்க வளமுடன்.